விஷயம் ரொம்ப சீரியஸ் கண்ணா. அதனால தான் இந்த டாப்பிக்கை பற்றி என்னால் பேசாமல் இருக்க முடியல. பொதுவாக சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயத்தையே ஊதி பெருசாக பேசுவானுங்க அப்படின்ட்டு ஒரு வழக்கம் இருக்குல்ல. ஆனால் உண்மையிலே இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை தான், நம்ம பேசி தான் ஆகணும். எல் நினோ ரொம்ப டெக்னிக்கலாக அவங்க மண்டையை போட்டு குழப்ப விரும்பலை. ரெண்டே விஷயந்தான், ஒன்று வெப்பம், ஒன்று மழை. இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமாக போனால் எப்படி இருக்கும் இந்த மனித குலத்துக்கு அப்படிங்கிறத இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன உசுரெலாம் போயிடுமா எல்லாத்துக்கும் அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை, பட் கஷ்ட காலமாக இருக்கும் இந்த வருஷமும் அடுத்த வருஷமும். இதோடைய 100% பாதிப்பு வந்து நமக்கு இந்தியாவுக்கு இல்லை, ஆனால் அதில் ஒரு 80% பாதிப்பு நம்ம இங்கே ஃபீல் பண்ண போகிறோம். நம்ம எச்சரிக்கையாக இருங்க மக்களே. உங்கள் வசதிக்காக இல்லை நம்ம வசதிக்காக இந்த ரோடு போடும்போது இல்லை புதுசாக ஏதோ ஒரு கோயில் கட்டுறாங்க அதனால் இப்படின்னு நிறைய ஏதோ ஒரு காரணத்தினால மரங்களை வந்து அப்புறப்படுத்துறதுக்கான சூழ்நிலைகள்லாம் வரும்ல. ஸோ இந்த 2 வருஷத்துக்கு தயவு செஞ்சு அந்த விஷயத்தை தள்ளி போடுங்க. மரத்தை முடிஞ்ச வரைக்கும் வெட்டாதீங்க. உங்கள் சுயநலத்துக்காகவும் சொல்கிறேன், நான் நம்ம சுயநலத்துக்காகவும் சொல்கிறேன். ரொம்ப டேஞ்சராக இருக்க போகுது மக்களே. நான் உங்களுக்கு ஏதாவது சொல்லி பயமுறுத்த விரும்பலை. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். மழை பெஞ்சாலும் வெள்ளம் பெய்கிற அளவுக்கு மழை பெஞ்சிட்டு போயிடும். அதே மாதிரி உங்களால் எவ்வளோ தண்ணியை வந்து சேவ் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். அரசியல் ரீதியாக சொல்லணும் அப்படின்னா எதிர்கட்சிக்காரனுங்க சும்மாவே அரசியலுக்காக ஏதாவது ஒன்று வம்பு தும்பு பண்ணுவாங்க. நம்ம சிஎம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வேற இந்த எல்னினோ வர காலகட்டத்தில் முதலமைச்சர் ஆகியிருக்காரு. கண்டிப்பாக விவசாயம் சைடு நிறைய பாதிப்பாக இருக்கும். எடுத்த எடுப்புக்களை வந்துட்டு முதலமைச்சரை தான் தப்பு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த காலகட்டம் அப்புறம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக விவசாயம் பாதிக்கப்படும். இந்த ரியாலிட்டி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன் நண்பா.